டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம், டிசம்பர் 3ஆம் தேதி. அப்போ மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு தொனிப்பொருளாக நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியில் மாற்றுத்திறனாளிகளை உட்படுத்தல், வலுவூட்டல், தலைமைத்துவத்தை ஏற்படுத்தல் என்ற வகையிலே இவரிடம் உலகம் முழுவதுமே இந்த மாற்றுத்திறனாளிகளை, அவர்கள் மிகச்சிறந்த திறன் உள்ளவர்கள், அவர்களை அவர்களுடைய கல்வியை விஸ்தரித்தலும் விரிவாக்குதலும் அவர்களுக்கான சேவைகளை விஸ்தரித்தலும் ஒரு முக்கிய செயற்பாடாக நடைபெறுகிறது. பல பிரதேச செயலகங்களில், பாடசாலைகளில், பல பொது நிறுவனங்களிலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த விழா கொண்டாடப்படுவதன் மிக முக்கியமான நோக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சரியான உதவிகள் சென்றடைய வேண்டும். ஆக பாடசாலை முறையில் இப்போ எல்லா பிள்ளைகளையுமே உட்படுத்துகிறார்கள். மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு விசேட பாடசாலைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அரசாங்க பாடசாலைகளில் அதற்கான அலகுகள் திறக்கப்பட்டு விசேட கல்வி அலகு என்ற ஒரு அலகு திறக்கப்பட்டு அதில் இந்த செயலாற்றுகைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ இதில் பிரதேச செயலகங்களில், அப்போ அவர் பாடசாலையை விட்டு விலகின உடனே மாற்றுத்திறனாளி பிரதேச செயலகங்களில் உள்ள அவருடைய கழகங்கள் இருக்குது. இலங்கையில் உள்ள எல்லா பிரதேச செயலகங்களிலும் இந்த கழகங்கள் இருக்குது. இது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் இந்த ஊடகத்தினூடாக பதிவு செய்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் பாடசாலை நிறைவு பெற்றோம், அது 5ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ OLO ALO நிறைவு செய்தோன்னே நீங்கள் போய் அதில் பதிவு செய்தால் உங்களுக்கு பல சலுகைகள் இருக்கிறது. உங்களுக்கு பல வேலைவாய்ப்பு அறிவித்தல்கள், வேலைவாய்ப்பு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர் இதில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சுய தொழில் செய்வதற்கு கடன் வசதி, சில நிறுவனங்களுடைய உதவிகளை பெறுவதற்கான வழிகாட்டல்கள் சமூக சேவைகள் திணைக்களத்தினால மேற்கொள்ளப்படுகின்றது. ஆக சமூக சேவைகள் திணைக்களம் இலங்கையில் இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய மறுவாழ்வுக்காக அவர்களுக்கு தேவை, அவர்களுடைய என்ன தேவை, அவர்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது. அவர்களையும் சக மனிதர்களாக மதித்தல், இதுதான் பெரிய விழிப்புணர்வு. பாருங்க, எங்களுக்கு எத்தனை குறைபாடுகள் இருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் குறைபாடுடையவர்கள் தானே. ஆக அவர்களை அப்போ தென்கொரியாவில் சொல்வார்கள், அது அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கிறது. அங்கே சொல்லுவார்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அங்கே மாற்றுத்திறனாளிகளே இல்லை. தென்கொரியாவுக்கு ஒருவர் போயிட்டு வந்து சொன்னார், அவர்களெல்லாம் நாங்கள் சரியாக ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் பழக்குகிறோம், அவர்கள் தொழில் செய்கிறார்கள், அவர்களால் இயன்றவரை மகிழ்ச்சியான நல்வாழ்வு வாழ்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் உதவி செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக வெளிநாடுகளில் என்று இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த துறையாக காணப்படுகிறது. எமது நாடு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுமூகமான சூழல் இல்லை என்றதுனால ஒரு அளவு ஆனால் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக வங்கி கல்வி அபிவிருத்திக்கு காசு கொடுக்கும். அதில் முதல் கேட்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு என்ன ஒதுக்கீடு, அவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள், அவர்களை முதன்மைப்படுத்தித்தான் அவர்களுக்கான உதவி வழங்கப்படும். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். எல்லோரையும் சமமாக ஏற்றல். ஆக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சியும் வளர்ச்சியும் அந்த குடும்பத்தினர், அப்போ முந்தைய அப்படியே வீட்டில் வச்சுக்கிறதா, அப்போ நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு மிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்த கழகங்களின் ஊடாக அவர்களுக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் பல சாதனைகளை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.